உணவு போட்டி. ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலி ஆனால் பேராசை நிறைந்த பூனை இருந்தது. அவளுக்கு சாப்பாடு என்றால் உயிர். சோறு, தோசை, இட்லி மற்றும் மிச்சமான மீன் குழம்பு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது, "சீ, குரங்கு மீண்டும் வாழைப்பழ சிப் வறுக்கிறான்" என்று குருவி கத்தியது. பூனையின் காதுகள் நிமிர்ந்தன. வாழைப்பழ சிப்ஸா? முறுமுறுப்பா? உப்பா? நல்லா இருக்குமே, எனக்கு அது வேண்டும் என்று பூனை கூறினாள். குரங்கு நல்ல நகைச்சுவை உணர்வும் நல்ல மனதும் உடையவன். வாழைப்பழ வகை சமையலில் அவனுக்கு போட்டி யாருமில்லை. பூனைக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் மெதுவாக குரங்கின் அருகே சென்றாள். "ஓஹ, நீ உணவுக் கலைஞன் என்று கேள்விப்பட்டேன். ஆனா உணவுப் போட்டியில் என்னை வெல்ல முடியுமா?" என்றாள். "போட்டியா? என்ன மாதிரி போட்டி?" என்று கேட்டான். "எளிது. நாம் இருவரும் சாப்பிடுவோம். அதிகம் சாப்பிடுகிறவர் தான் ஜெயித்தவர்" என்றாள். போட்டி ஆரம்பம் ஆனது. ஆளுக்கு ஒரு பெரிய வாழை இலையில் 10 தோசை, 10 வடை, 2 கப் பாயாசம் வைத்தனர். வஞ்சகமாக இந்த போட்டியை நானே வெல்லப் போகிறேன் என்று பூனை மனதுக்குள் சொன்னாள். யாரு முதலில் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க என்றாள். நியாயமான போட்டிகள்தான் எனக்கு பிடிக்கும் என்று குரங்கு தலையாட்டினான். போட்டி தொடங்கியது. பூனை ஒரு தோசையை எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள். குரங்கு ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டான். "வா, நல்லா இருக்கு" என்றான். ஆனால் குரங்கு மெதுவாக சாப்பிட பூனை ஏமாற்ற ஆரம்பித்தாள். அவள் சில தோசைகளை தனது வாலுக்குள் ஒளித்து வைத்தாள். "அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், கவனிக்க மாட்டான்" என்று பூனை சிரித்தாள். குரங்கு ஒவ்வொரு வடையையும் மெதுவாக ரசித்தான். "அருமையான ருசி" என்றான். பூனை வேகமாக சாப்பிடுவது போல நடித்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவள் உணவை மரக்கட்டையின் பின்னால் ஒளித்து வைத்தாள். "நான் ஜெயிக்கப் போறேன், இன்னும் 2 பாயாசமே" என்று கூக்குரலிட்டாள். "நான் இப்போதுதான் 3வது வடை சாப்பிடுகிறேன்" என்று குரங்கு சொன்னான். அவ்வளவு வேகமா சாப்பிடுறாளா, ஏதாவது ஏமாற்றுகிறாளா என்று மிருகங்கள் சந்தேகப்பட்டன. ஒரு கிளி மேலிருந்து பறந்து வந்து, "வடையெல்லாம் மரத்துக்கு பின்னால ஒளிச்சு வச்சிருக்கா" என்று கூச்சலிட்டது. "ஓ ஓ" என்று அனைத்து விலங்குகளும் பூனைவை பார்த்தன. பூனை கலக்கத்தில் தன் வாலில் உட்கார்ந்து உணவை மறைக்க முயற்சித்தாள். கிளி கீழே வந்தது. அதன் மூக்கால் பூனையின் வாலை தூக்க 3 தோசைகள், 2 வடை மற்றும் பாதி பாயாசம் கீழே விழுந்தது. வெற்றி என்பது முதல் இடத்தை பெறுவது மட்டும் அல்ல, நேர்மையா நடந்து கொள்வதும் முக்கியம் என்று குரங்கு சொன்னான். "என்னை மன்னித்துவிடு" என்றாள். "மீதமுள்ளதை நாம சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா இப்போ ஏமாற்ற வேண்டாம்" என்று குரங்கு கூறினான். அனைத்து விலங்குகளும் சந்தோஷத்தில் கைகொட்டின. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.